ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனிங்காகவும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடையும் வச்சுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக்கை தான் வந்து பார்க்க போறோம். இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்னை நல்லா பிரைட்டனிங்காகவும் வச்சுக்கிறோம். அதே நேரத்தில் உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டல்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்டனிங்காகவும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவுமே வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கக்கூடிய அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாமா. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து முல்தானி மட்டி வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து ரோஸ் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து உளுந்து மாவு இருக்கு இல்லையா, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்றதுக்காக உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து கர்ட் வந்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பேக்குக்கு வந்து வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா கர்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பேக் டைப்புக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த பேக் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான லுக்கோடையே வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனிங்காகவும் வச்சுக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான பேக் தான் இந்த பேக். இந்த பேக்கை வந்து இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்லேயே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பேக் ப்ரிப்பேர் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த பேக்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ரோஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணிருப்போம். ரோஸ் பவுடர் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறோம். அதே நேரத்துல உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ஈரப்பதத்தையும் தந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனிங்காகவும் சாஃப்டாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ரோஸ் பவுடர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து முல்தானி மட்டி வந்து ஆட் பண்ணிருப்போம். முல்தானி மட்டி வந்து உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸான ஆயில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அந்த எக்ஸஸான ஆயில் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னாலே உங்க ஸ்கின் வந்து டல் ஆகாம எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அந்த ஆயிலை எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னையுமே வந்து நல்லா டைட்டனும் பண்ணி கொடுக்கும். உங்க ஸ்கின்னை நல்லா பிரைட்டனாகவும் வச்சுக்கிறதுக்கும் இந்த முல்தானி மட்டி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து உளுந்த மாவு வந்து ஆட் பண்ணிருக்கோம். உளுந்த மாவு வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இந்த உளுந்த மாவுல வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்கிறனால உங்க ஸ்கின்னை வந்து டக்குன்னு பிரைட்டன் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த உளுந்து மாவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிருப்போம். காஃபி பவுடர் வந்து இன்ஸ்டன்டாவே உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கா கொடுக்கும். நல்ல ஒரு பிரைட் லுக்கு வந்துச்சுனாலே உங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் புத்துணர்ச்சியோடையும் இருக்கும். அதனாலயே வந்து இதுல வந்து நம்ம காஃபி பவுடரா ஆட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இது கூட வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிருக்கோம். தயிர் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனிங்காகவும் வச்சுக்கிறோம். அதே நேரத்துல உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த அழுக்குகளை எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனிங்காகவும் அதே நேரத்துல நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த கர்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்லயே நான் அப்ளை பண்ணி இந்த பேக்கை வந்து உங்க ஃபேஸ் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்க ஃபேஸை வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை நீங்க வந்து ரெகுலரா கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பேக் உங்க ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டனிங்காகவுமே வச்சுக்கணும். உங்க ஃபேஸ்ல ஏதாவது பிளாக் மார்க் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதுல வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்கிரீடியன்ட்மே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்துல நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு டைட்டனிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அண்ட் எஃபெக்டிவான பேக் தான் இந்த பேக். இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணுங்க. உங்க ஸ்கின்னோட டோன்லயுமே வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியும்.
இப்போ ஃபேஸ வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா, ஃபேஸ்ல வந்து இன்ஸ்டன்டாவே நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்னும் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸாவும் இருக்கும். உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி, உங்க ஸ்கின்ன சாஃப்டன் பண்றதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் போதும் உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு. இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலராவும் அப்ளை பண்ணலாம். ரெகுலரா அப்ளை பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸும், நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸும் வந்து இருக்கும். எங்கேயாவது ஃபங்ஷன் இந்த மாரிலாம் போறீங்க அப்டின்னா, ஃபங்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் இந்த பேக்க நீங்க வந்து அப்ளை பண்ணாலே போதும். உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் லுக்கோட வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பேக்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம்னாலும் மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care. Bye bye.